ஹாய் ஹலோ, இது உங்கள் UAE தமிழ் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு எம்மியான டேஸ்டியான சிக்கன் செமி கிரேவி தாங்க. இதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்குவோம். அப்புறம் பேன் எடுத்து வச்சுட்டு காஞ்ச மிளகா 2, நான் 6 கேஷ்யூவும் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் நிறையா எடுத்துக்கிறவங்களா இருந்தால் இன்னும் ஒரு காஞ்ச மிளகாவும் வச்சுக்கலாம். ஸோ அதை நல்லா கொஞ்சம் ட்ரையாக வறுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு பொடியாக்க போகிறோம். ஸோ மிக்சி ஜாரில் நான் மாற்றிக்கிறேன். அதை கொஞ்சம் ஆற வச்சுக்குவோம். ஏன்னா சூடாக அரைக்க முடியாதுல்ல. ஸோ ஆற வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம பேனில் எண்ணெய், இது நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் தான், 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடானோடனே வெட்டி வச்சுருக்க 2 வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டுக்குவோம். அது நல்லா நமக்கு ப்ரௌனாக வரணும். ஸோ அது ப்ரௌனாக ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயுமே நம்ம இந்த மிக்சரை அரைச்சிருவோம். ஸோ இப்போ பொடியாக்கிட்டேன். அதுக்கடுத்து தக்காளி 1 வெட்டி வச்சுருக்கேன் முழுசாக. அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்குவோம் சைடில். அதுக்குள்ளே இங்கே வெங்காயம் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், அது 2ஐயும் போட்டு நல்லா விரவிக்குவோம். வெங்காயத்தில் கொஞ்சம் ஸ்மெல் போகிற முடிய எண்ணெயில் போட்டிங்கன்னா தான் அந்த கலர் வரும். அதுக்காக தான் நம்ம மிளகாய் பொடி எண்ணெயில் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் உப்பு 1 ஸ்பூன், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அதையும் போட்டு நல்லா வாடை போகிற முடிய சாட்டை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சிக்கன் 1/2 கிலோ போன் உள்ள சிக்கன் தான். அதை கொஞ்சம் சின்னதாகவும் கட் பண்ணியிருக்கோம். அதை ஃபுல்லாக போட்டுட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. மூடி வச்சு ஒரு 1 மினிட் அது வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அதை திருப்பி விட்டுக்குவோம். ஏன்னா கொஞ்சம் லெக் பீஸ்லாம் பெருசாக இருக்கனால அதை லைட்டாக திருப்பி விட்டுட்டு திருப்பியும் மூடி வச்சுட்டு ஒரு 1 மினிட் போதும், தாராளமாக 1 மினிட். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி அரைச்ச பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். இந்த கிரேவி செமி கிரேவினால ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது. ஸோ தண்ணியே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. கொஞ்சோண்டு மட்டும் இந்த மிக்சியில் இருக்க லைட்டாக ஒட்டியிருக்க அந்த பேஸ்ட்டை கழுவி அப்படியே ஊற்றிடுவோம். இந்த லைட்டாக ஊற்றியாச்சு. தண்ணி ரொம்ப ஊற்றலாங்க, இவ்வளோ தாங்க நான் தண்ணி யூஸ் பண்ணதே. இது ஏன்னா செமி கிரேவினால். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்க அதையும் போட்டுடலாம். அவ்வளோதான். இதை இனிமேல் வேக வைக்கிற போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் போதும், நல்லாவே வெந்துடும். உடால வேணால் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு விரவி விட்டுட்டு திருப்பி மூடிக்கோங்க. ஸோ பாருங்கள், அழகாக வெந்துருச்சு. நல்லா சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நல்லா எண்ணெய் கக்கி ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் பெப்பர் மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணி டேஸ்ட் பார்ப்போம். இது ரொம்ப நல்ல காம்பினேஷன் ஃபார் சப்பாத்தி, நான், ஃப்ரை ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ் ஐட்டத்தில் நம்ம கீ ரைஸ்க்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு, ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் UAE தமிழ் சேனல். தேங்க்யூ.